நற்கருணை இயேசுவின் கடைசி புதுமை, நற்கருணை இயேசுவின் மிக சிறந்த புதுமை. யூக்கரிஸ்ட், the miracle of miracles, the wonder of wonders. தன்னை பிட்டு கொடுக்கிறார், தன் இரத்தத்தை கொட்டி கொடுக்கிறார். உலகமே கொள்ள முடியாத இறைவன் நம் உள்ளங்கைகளில் வரும் புதுமை. உடைகிறார், உடைந்து உரு கொடுக்கிறார். எதற்காக, ஏன், எப்படி என்பதற்கு விளக்கம் தருகிறது இன்றைய மறையுரை. இயேசுவின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர்களே, இன்றைய நாட்களிலே நாம் பொதுவாக ஒரு 2 வாரங்களாக தொலைக்காட்சி மற்றும் இணையதளங்கள் எல்லா இடங்களிலும் நாம் பார்க்கின்ற ஒரு கடுமையான ஒரு செய்தி, வயநாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற நிலச்சரிவு. மக்கள் எல்லாம் மண்ணில் புதைந்து இருக்கிறார்கள். புதைந்திருந்த மக்களை எடுக்கின்ற பொழுது அவர்கள் உடல்கள் எல்லாம் கிழிந்து உடல்கள் தனித்தனியாக வருகின்றன. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நிலைமையிலே அங்கே மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் இங்கிருந்து அவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். பல நல்ல உள்ளங்கள் அங்கே சென்று அவர்களுக்காக உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். யூடியூபிலே நீங்கள் பார்த்திருக்கலாம், பல லைக்ஸுகளையும் பல கமெண்ட்களையும் பெற்ற ஒரு பெரிய வீடியோ. கூடலூர் அரசு பொது மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வந்த சபீனா என்ற அழகான ஒரு பெண் அவர்கள் தனது குழுவோடு அந்த இடத்திற்கு செல்கிறார் மக்களுக்கு உதவி செய்ய. அங்கே சென்ற பொழுது எல்லோரும் மிகவும் துன்பத்தில் இருக்கிறார்கள், வேதனையில் இருக்கிறார்கள். அதுவும் சிறப்பாக அக்கறைக்கு சென்று உதவுகின்ற அளவு யாரும் முன் வரவில்லை. அங்கே மக்கள் எல்லாம் துன்பத்திலே தங்களுடைய வாழ்வுக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த சமயத்திலே இந்த பெண் முன் வருகிறார், நான் அங்கே சென்று உதவுவேன் என்று. ஏனென்றால் அந்த தண்ணீரை தாண்டி செல்ல வேண்டும். அவர்கள் எல்லாம் அந்த அக்கறையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஜிப் லைன் மூலமாக அந்த பெண்ணை அங்கே அனுப்புகிறார்கள். அங்கே சென்று எல்லா மக்களுக்கும் தன்னுடைய வாழ்வை அவர்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கின்றார். இறுதியாக அந்த பெண்ணிடம் பேட்டி கேட்கிறார்கள். பேட்டியில் அந்த அம்மா சொல்றாங்க, நான் செவிலியராக மாறியதே பிறருக்கு வாழ்வு கொடுக்க. அதனால்தான் முழுமையாக என்னை தியாகம் செய்து என் உயிரையும் பொருட்படுத்தாமல் அந்த மக்களுக்காக வாழ்வு தந்தேன் என்றால், எனக்கு வாழ்வு கொடுத்த ஆண்டவர் எந்த வாழ்வை நான் அவர்களுக்காக கொடுக்க முயல்கிறேன் என்று. அதனால்தான் பல தன்னார்வ தொண்டர்களும் அந்த இடத்திலே உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் இந்த இடத்திலே கரங்களை தட்டி அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு நன்றி சொல்லலாமா? இதுதாங்க நற்கருணை. தன்னுடைய வாழ்வையே பிறருக்காக கொடுத்து அந்த வாழ்விலே மகிழ்வு காண்கின்றாரே, அதுதான் நமது கடவுள். தன்னை பிட்டு கொடுக்கிறார், தன் இரத்தத்தை கொட்டி கொடுக்கின்றார். ஏனென்றால் நாம் அனைவரும் மகிழ்வாக வாழ. நற்கருணை என்றால் என்ன? நாம் எல்லாம் புதுமை பெற்றிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசுவை உட்கொள்கின்றோம். நற்கருணை என்றால் என்ன? ஆண்டவருடைய உடல் இல்லையா? தொடக்க நூல் 15வது அதிகாரம் 1வது வசனத்தில் அழகாக படிக்கின்றோம். ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அழகான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றார். அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன். நான் உனக்கு கேடயமாக இருப்பேன். கேடயம் என்றால் பாதுகாப்பு, அரண். திருப்பாடல் 5வது அதிகாரம் 12வது வசனத்திலே படிக்கின்றோம். கேடயம் என்பதற்கு மறு ஒரு பொருள் என்றால் கருணை. அதுதான் இந்த நற்கருணை. நற்கருணை நம்முடைய வாழ்விலே பாவத்திலிருந்து நம்மை மீட்பெடுப்பதற்காக கருணையாக, கேடயமாக நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அதனால்தான் நற்கருணை. நற்கூட்டல் கருணை, நல்ல கருணை. புது நன்மை, புது நன்மை என்றால் எப்பொழுதும் இந்த நற்கருணை மூலமாக நாம் நன்மை பெறுகின்றோம். நம்மிடம் தீமை இருக்கிறது, ஆண்டவரிடம் ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் பழைய ஏற்பாட்டிலே படிக்கின்றோம். விடுதலை பயன் நூலிலே மக்களை, இஸ்ராயேல் மக்களை ஆண்டவர் அழைத்து செல்கின்றார். அனைவரும் பசியில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரிடம் கேட்கிறார்கள், நாங்கள் எல்லாம் பசியில் இருக்கிறோம் என்று. ஆண்டவர் அவர்களுக்கு உணவு கொடுக்கிறார். காலையில் எல்லாரும் போறாங்க, வெளியே பார்க்குறாங்க, அங்கங்க வெள்ளை வெள்ளையா இருக்கு. எடுத்து என்ன பண்றாங்க? சாப்பிடுறாங்க. அவர்கள் சாப்பிட்டதற்கு சுவைக்கு ஏற்ப அந்த உணவு இருந்தது என்று நாம் விவிலியத்திலே படிக்கின்றோம். அப்ப அதனுடைய பெயர் என்ன பேர்? அதுக்கு மன்னா. அப்படியா?
எபிரேய மொழியில் அது மன்னா. அங்க உண்மையா அவங்க போய் கேட்டாங்களாம், இது என்ன? அதுதான் எபிரேய மொழியில் மன்னா என்று அழைத்தார்கள். அந்த அளவு அது அந்த மக்களுக்கு உணவை, தங்களுக்கு வாழ்வை கொடுத்து கொண்டே இருந்தது. இயேசு செய்த முதல் புதுமை என்ன? யோவான் நற்செய்தியிலே 2வது அதிகாரத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகிறார். இயேசு செய்த கடைசி புதுமை என்ன? திராட்சை ரசத்தை தனது ரத்தமாக மாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். இவ்வளவு அழகா பாருங்களேன். முதல் புதுமையிலே அழகாக பார்க்கின்றோம், தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகிறார். இறுதியிலே திராட்சை ரசத்தை தனது ரத்தமாக மாற்றுகிறார். அதுதான் ஒரு பெரிய புதுமை. ஏனென்றால் ஆண்டவர் எந்நாளும் நம்மோடு இருக்கின்றார், பல புதுமைகளை செய்கின்றார், நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துகின்றார் என்பது இதற்கு பெரிய ஒரு அர்த்தமாக இருக்கின்றது. உலகிலே கொள்ள முடியாத இறைவனை நம்முடைய கரங்களிலே கொண்டு வருகின்றோம். அதுதான் இந்த தெய்வீக நற்கருணை. யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனத்திலே படிக்கின்றோம், வாக்கு 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 மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். ஆண்டவருடைய பிறப்பு நிகழ்ச்சியில் இதை பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு பாலனாக பிறக்கின்றார். அந்த பிறந்த பாலன் இயேசுவை எங்கு வைக்கிறாங்க? தீவன தொட்டியில் அவரை கிடத்தினார்கள். தீவன தொட்டி என்பது மாடுகள் உணவு உண்கின்ற அந்த பகுதி. ஆக தொடக்கத்திலேயே நமக்கு ஆண்டவர் உணவாக மாறப்போகிறார், ஆண்டவர் வாழ்வாக மாறப்போகிறார், ஆண்டவர் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறார் என்பதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு ஆண்டவர் பிறந்த பொழுதே இருந்தது. அதனால்தான் இந்த தெய்வீக திருப்பலி என்பது எல்லா ஜபங்களையும் விட பெரிய திருப்பலி. சாமி, அந்தோனியார் ஜபம் சொல்லிட்டேன் சாமி, சகாய மாதா ஜபம் சொல்லிட்டேன் சாமி, அதையும் தாண்டி சாதாரண அப்பம், எப்படிங்க? சாதாரண வெள்ளை நிற அப்பம் வசீகர வார்த்தை சொல்கின்ற பொழுது ஆண்டவருடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகிறது என்றால் அந்த இடத்தில் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிற பால் தின்னுகிறேன் இல்லைங்க, யாரு? ஆண்டவர் இயேசு. அதனால்தான் அந்த சாதாரண அப்பம் கடவுளுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாறிக்கொண்டிருக்கின்றது. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 27வது வசனத்திலே படிக்கின்றோம், தகுதியற்ற நிலையில் அந்த ஆண்டவரை உட்கொண்டால் என்ன நடக்கும் பாருங்களேன். ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கு இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். நான் நல்லா சொல்றேன் பாருங்க. ஒரு எடுத்துக்காட்டோட ஒரு அம்மா சொன்னாங்க, சாமி நான் தினமும் பூசை பார்க்குறேன் சாமி. அப்படியாம்மா, வெரி குட், ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் கோயிலில் உங்களை பார்த்ததே இல்லையம்மா. போங்க ஃபாதர், காலைல 6 மணிக்கு ஜெயா டிவி ஆன் பண்ணேன்னா வேளாங்கண்ணி மாசு ஓடும் ஃபாதர். வேளாங்கண்ணி மாசு ஓடிட்டே இருக்கும். இட்லியை சமைச்சிருவேன், சட்னியை வச்சிருவேன், தக்காளி சட்னி வச்சிருவேன், என் பிள்ளைக்கு சோறு கட்டிடுவேன், முடிஞ்சிச்சு சாமி பூசை. தினமும் திருப்பலி பார்க்கிறார். இன்றைய காலங்களிலே நாம் நினைத்துக் கொள்கின்றோம் ஆன்லைனிலே திருப்பலி பார்த்தால் அந்த திருப்பலி போதும் என்று. பயமா இருக்கு, எதிர்காலத்தில் டோர் டெலிவரி செய்ய சொல்லுவாங்களான்னு தெரியல. வீடு வீடா போய் காலையில் 7:30 மணிக்கு நன்மை கொடுட்டேன், நன்மை எடுத்து வந்திருக்கோமா. மாறினாலும் மாறலாங்க. ஏனென்றால் இப்பொழுது நாம் எல்லாம் சொல்லிக் கொள்கின்றோம் ஆன்லைனிலே திருப்பலி பார்ப்பதெல்லாம் மகிழ்வு, கேட்க மகிழ்வுங்க. அந்த ஆன்லைன் திருப்பலி எல்லாம் முடியாதவர்களுக்காக, வயதானவர்களுக்காக, அவர்களுக்கு சிறப்பாக வெள்ளிக்கிழமையிலே நன்மை கொடுக்கின்றோம். அது அவங்களுக்கு, நமக்கு கிடையாது. சாமி தினமும் பூசை பார்க்குற, நீ பூசை பார்க்கல, இட்லியும் சட்னியும் சாம்பார் சட்னியும் வச்சுட்டு இருக்க, அது ஒரு பக்கமா ஓரமா ஓடுது. இது திருப்பலியிலே பங்கு கொள்வதில்லை என்பதை நீங்கள் தெளிவாக பங்கு கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் இன்று திருப்பாடல் அழகாக பாடினோம். 34வது அதிகாரம் 8வது வசனத்திலே, ஆண்டவர் எத்துணை நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். அந்த சுவைச்சா மட்டும்தாங்க அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். யார் யார் வீட்டில எல்லாம் பால் வாங்குறீங்க? பால் வாங்குறவங்களாம் யாரும் வாங்கலீங்களாங்க? எல்லாரும் வாங்குறீங்க இல்லையா? பால் பாக்கெட் எவ்வளோ? 1 லிட்டர் பால் பாக்கெட் எவ்வளோ? 35 ரூபாய் வச்சுக்கோங்களாங்க, சரிங்களா? 1 லிட்டர் தயிர் எவ்வளோ? 45 ரூபாய். அதே வெண்ணெய் எவ்வளோ? 50 ரூபாய். கடைசியில் நெய் எவ்வளோங்க? 400 ரூபாங்க. சாதாரண ஒரு பால் தயிராக மாறுகின்ற பொழுது விலை அதிகரிக்கிறது.
தயிர் வெண்ணெயாக மாறுகின்ற பொழுது விலை அதிகரிக்கிறது, வெண்ணெய் நெய்யாக மாறுகின்ற பொழுது விலை அதிகரிக்கிறது. ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டவரை உட்கொள்கின்றோமே, எந்த அளவு மாற்றம் ஏற்படுகிறது? ஒண்ணு இல்லையே. நான் சொல்றது சரியா இல்லையா? ஒரு பாலுக்கே அந்த மதிப்பு இருக்கிறது என்றால் ஆண்டவர் இயேசுவை உட்கொள்கின்ற நமக்கு எந்த அளவு மதிப்பு இருக்க வேண்டும், மாற்றம் இருக்க வேண்டும்? மாற்றம் என்பது இல்லைங்க. அதனால தான் படிக்கின்றோம் யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனத்திலே, நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள், ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தார், அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. அதுதாங்க இந்த நற்கருணை. அந்த ஆண்டவரை விட்டு பிரிந்து நம்மால் எதுவும் செய்ய இயலாது. ஏனென்றால் நம் வாழ்வோடு அந்த ஆண்டவர் இணைந்திருக்க வேண்டும். செல்போன்ல சார்ஜ் இருந்தா மட்டும்தாங்க அந்த செல்போனுக்கு மதிப்பு இல்லையா? இல்லைன்னா ஐபோனே வச்சிருந்தாலும் மதிப்பு கிடையாது சார்ஜ் இல்லைன்னா. அந்த சார்ஜ் எங்கன்னா கடவுள் தான். நமக்கு சார்ஜ் எங்க கிடைக்குது பார்த்தீங்கன்னா கடவுள். அன்னை தெரேசாவிடம் கேட்கிறார்கள், இவ்வளவு தொழில்நோயாளர்கள் சிறப்பாக ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக பணி செய்கின்றீர்களே அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, 1 லட்சம் கொடுத்தா கூட நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு. அந்த அன்னை தெரேசாவும் சொல்கிறார், நானும் செய்ய மாட்டேன், ஆனால் அந்த ஆண்டவரை இந்த மக்களிலே காண்கிறேன், அதனால் தான் இந்த பணியை செய்கின்றேன். ஏனென்றால் தினமும் நான் திருப்பலியிலே நற்கருணை ஆண்டவரை உட்கொள்கின்றேன். அந்த அளவு நற்கருணையானது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஆனால் நமக்கெல்லாம் நற்கருணையை விட வந்தா என்ன ஃபாதர் வள வள வளன்னு பேசுறான், குண்டு பய, எப்ப பார்த்தா 9 பூசை 7:30 முடிக்கிறானுல, 7:45 தான் முடிப்பானுவான். இதுக்கெல்லாம் நேரம் பார்ப்போங்க. நான் சொல்றேங்க, எடுத்துக்காட்டோட உங்களுக்கு சொல்றேங்க. 2020 மேட்சுங்க, சென்னை சூப்பர் கிங் மேட்ச் போகுது. எத்தனை மணி நேரம் தெரியுமா? 6 மணி நேரம் உட்கார்ந்த இடத்துல பாடுவோம் பாரு, சங்கமம் அன்பில் சங்கமம். குடும்பம் உட்காந்து பாப்கார்னோட பார்ப்பான். அப்பொழுது டயர்டு தெரியாதுங்க, அப்ப சோம்பேறி ஆக மாட்டாங்க, அப்ப அவங்களுக்குலாம் விரக்தி ஆக மாட்டாங்க. விளம்பரம் போட்டா கூட அப்படின்னு அப்பொழுதெல்லாம் அவங்களுக்கு விரக்தி ஆவறது இல்லைங்க. எடுத்து பாருங்களேங்க, பசங்களோட கேமு ஃப்ரீ ஃபயர்னு ஒரு கேம் இருக்குங்க. நல்லா கவனிங்க, ஃப்ரீ ஃபயர்னு ஒரு கேம். ஒரு 50 பேர் விளையாடுறாங்க. அந்த 50 பேரை ஒரு வில்லேஜில் இறக்கி விடுறாங்க. என்ன தெரியுமா வேலை? அந்த 50 பேரை சாவடிக்கணுங்க, அவ்வளோதாங்க. வாழ்வு கொடுக்குறது கிடையாதுங்க, சாவடிக்கணும். அதை நைட்டு முழுக்க விளையாடுறாங்க, காலையில் 4 மணி வரைக்கும் விளையாடுறாங்க. விளையாண்டு காலேஜ் போகாம தூங்குறான். ஃப்ரீ ஃபயருங்க. அதுக்கு போர் அடிக்க மாட்டுதுங்க. பப்ஜின்னு ஒரு கேம் இருக்காங்க, அது கேமில் வந்து 4 பேர் விளையாடணுமா, அதுலேயும் இவங்க இறக்கி விட்டுருவாங்களா, துப்பாக்கியில் தந்துடுவாங்களா, சுட்டு அவங்களையும் சாவடிக்கணுமாங்க. அவன் டயர்டே ஆக மாட்டாங்க. ஃபோன் கால் வந்தாலும் கட் பண்ணுறாங்க. அந்த ஃபோனில் லவ் எந்த இது வந்தாலும் கட் பண்ணிடுறாங்க. காதல் கூட கிடையாதுங்க, பப்ஜி தாங்க அவனுக்கு முக்கியம். அதில் அவனுக்கு சோர்வு வருவது கிடையாது, விரக்தி வருவது கிடையாது, எதையும் கேட்பது கிடையாது, மகிழ்வாக விளையாண்டு கொண்டு இருக்கிறான். அதே இங்க நம்ம அம்மாங்களுங்க 6 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. சிறகடிக்க ஆசையிலிருந்து அப்புறம் என்னது ஆஹா கல்யாணம், பாக்கிய லட்சுமின்னு எல்லாத்தையும் பார்த்து அழுவும் போதெல்லாம் டயர்டாக மாட்டாங்க, விரக்தி ஆக மாட்டாங்க, ஜாலியாக பார்ப்பாங்க. பாக்கிய லட்சுமி போயிட்டாலே, சின்ன பையன் போய் விரிஞ்சு போயிட்டானே, இதெல்லாம் நான் பார்த்து வேற எழுத வேண்டியதா இருக்குங்க. இதையே நாம் பார்த்து கொண்டிருக்கோம். அப்படிதெல்லாம் டயர்டாக வருது இல்லைங்க. ஆனா பூசைக்கு மட்டும் வர போர் அடிக்குது. ஃபாதர் என்னத்தை பிரசங்க வைக்கிறீங்க? அதே நற்கருணை, அதே அப்பம், அதே மோத வாசகம், அதே பாட்டு. இதில் என்னங்க கிரியேட்டிவிட்டியாக பண்ண முடியும்? இல்லை வெளியே இருக்கிற நடிகர்கள்லாம் கூப்பிட்டு வந்து பூசை வைக்க சொல்ல முடியுமாங்க? எனக்கு தெரியலிங்க. ஏன் இந்த நிலைமை என்று யோசித்து பார்க்கின்ற பொழுது இந்த நற்கருணையிலே ஆழம் கிடையாது. இந்த தெய்வீக திருப்பலி ஏதோ ஒரு கடமை, பூசை பார்க்கணும், நன்மை வாங்கணும், அவ்வளோதான். வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகலன்னா பிஞ்சிரும். எங்கள் வீட்டிலாம் சோறே போட மாட்டாங்க. எங்கள் அம்மா பூசைக்கு போகலன்னா சும்மாவது நிற்கணுங்க வந்து. அதற்காகத்தான். ஏனென்றால் ஆர்வம் இல்லை என்றால் இந்த நற்கருணை நமக்கு வாழ்வு தருகிறது என்பதை பல நேரங்களிலே மறந்து விடுகின்றோம். இந்த நற்கருணை நமக்கு சக்தி தருகிறது என்பதை மறந்து விடுகின்றோம். இந்த ஆண்டவரே நமக்காக இறங்கி வந்து அவருடைய வாழ்வை நமக்காக தந்திருக்கிறார் என்பதை மறந்து விடுகின்றோம். அதனால தாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் சொல்றது பொய்யா உண்மையா நினைச்சு பாருங்க. யாருமே பேச மாட்டோங்க. 3 மணி நேரம் திரைப்படத்திற்கு முன்னதாகவே சென்று டிக்கெட்டுக்கு முன்னால டெய்லர் போடும் போதே நான் பார்க்கணுண்டான்னு முன்னால உட்காந்துருவாங்க. ஆனால் பூசை 6:30 மணிக்குன்னா போவா
அந்த அளவு நற்கருணைக்கு முக்கியத்துவம் தருகிறாங்க. பல இடங்களுக்கு தியானங்களுக்கு செல்லுன்ற பொழுது, போன வாரத்தில் ஓசூர் போயிருந்தேங்க. நன்மை கொடுப்போம் இல்லையா எல்லாருக்கும். எப்போ பார்த்தாலும் என் தொந்தியை தொடர்றது நிறைய பேருக்கு வேலைங்க. நான் சொன்னேன், ஆண்டவர் இயேசுவே உங்களுடைய கைகளில் இருக்கிறாரேம்மா, போங்க சாமி, உங்களை தொட்டு கும்பிட்டாதான் நல்லது. அடி பாவி, என்ன தொட்டு கும்பிட்டு என்ன ஆக போகுதுங்க? ஆண்டவர் இயேசுவை உங்களுடைய கரங்களில் தர. அதான் சொல்றேன், ஆண்டவர் இயேசுவை கரங்களில் வாங்குகின்ற பொழுது இந்த உலகை படைத்த ஆண்டவரே உங்களுடைய கரங்களில் வர்றாருங்க. அதை மறந்துடுறோமே. அந்த நற்கருணை ஆண்டவருக்கு எந்த அளவு முக்கியத்துவம் தருகிறோம். இந்த கையில வாங்கி இங்க போடுவோம், இந்த கையில வாங்கி அங்க போடுவோம், அப்படியே போட்டு இது இன்னும் எலும்பு கொடுக்குற மாதிரி சின்னதுங்க, சத்தமே இல்லாமங்க. அதுக்கு நம்ம ஒரு ஜபம் போடுவோம். நாங்க எல்லா ஜபமும் சொல்லியாச்சு, வாங்கினோமா அழகா அந்த ஆண்டவரை உட்கொண்டோமா, முட்டி போட்டு ஜெபிப்போமா. இவங்க ஒரு ஜபம் போட்டு அங்க ஒரு இது பண்ணி அந்த ஆண்டவரை திருப்பி ஒரு வழி பண்றோம். நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு தடவை அந்த ஆண்டவரை நீங்க திருப்பும் பொழுது சிறு சிறு துகள்கள் எல்லாம் கீழே விழுகிறதே, அது ஆண்டவருடைய உடல் தானே? அப்படிதானே? நினைச்சு பாருங்க. அந்த அளவு நாம் ஆண்டவருக்கு, இந்த நற்கருணை ஆண்டவருக்கு நாம் முக்கியத்துவம் தருவது கிடையாது. அதனால்தான் பவுலடிகளா சொல்வார், இந்த ஆண்டவரை நான் சொந்தமாக்கி கொள்ள இந்த உலகில் இருக்கிற எல்லாவற்றையும் நான் குப்பை என கருதுகிறேன் என்று. அந்த அளவு கிறிஸ்தவ வாழ்விலே நற்கருணை முக்கியம். நற்கருணைனா பிறருக்கு வாழ்வு தருவது. அதற்காகத்தான் இந்த தெய்வீக திருப்பலி, இந்த சாதாரண அப்பமும் ரசமும் ஆண்டவருடைய உடலாக மாறுகிறது என்றால், நீங்கள் பெறுகின்ற பொழுது அந்த ஆண்டவரை தாங்கி செல்கிறீர்கள். அன்னை மரியாளை போல. அன்னை மரியாள் ஆண்டவரை கருவிலே சுமந்தார்கள். நீங்கள் நாம் அனைவரும் கைகளிலே சுமந்து நமது வீடுகளுக்கு செல்கிறோம். வீடுகளுக்கு செல்கின்ற பொழுது அந்த ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம வீட்டுக்கு போகுது. பிரைஸ் தி லார்ட். அந்த அளவு நாம் ஆழமான விசுவாசம் கொள்ள வேண்டுங்க. தெய்வீக திருப்பலி ஒரு சாதாரணது இல்லைங்க. ஐயோ நேரம் ஆச்சு, கொஞ்ச நேரங்க, கொஞ்சம் ஐயோ குண்டன் எம்மா நேரம். இங்கே நீங்கள் பார்த்தா தான் தெரியும், இப்படி சொறிவாங்க, இப்படி பார்ப்பாங்க, அப்படி பார்ப்பாங்க. என்னவோ அவங்க வீட்டு சொத்து ஏற்ற மாதிரி என்ன பண்ணி ஒன்றாக போகிறது இல்லைங்க. ஆனால் அந்த ஆண்டவரோடு இணைந்திருந்தால் அந்த ஆண்டவர் அருளை தருவார். கண்களை மூடுவோமா? எங்கள் தாயும் தந்தையுமான எங்கள் அன்பு ஆண்டவரே, கிறிஸ்தவ வாழ்விற்கு நற்கருணை என்பது மிக முக்கியம் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். இந்த நற்கருணையிலே நீர் எங்களுக்காக வருகிறீர், நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர், எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகிறீர் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். ஆனால் பல நேரங்களிலே இந்த உலக காரியங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் தருகிறோம், ஆனால் உமக்கு முக்கியத்துவம் தர மறுக்கிறோம். ஆண்டவரே, இது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். இந்த நற்கருணை எங்களுடைய வாழ்விற்கு சக்தியை தரட்டும். நீர் பிட்டு கொடுக்கிறீர், உம்முடைய இரத்தத்தை கொட்டி கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். புதுமைகளுக்கெல்லாம் பெரிய புதுமை, ஏனென்றால் இந்த நற்கருணை நாங்கள் வாழ்கின்ற வரை எங்களோடு இருக்கிறது என்பதை உணர்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழிநடத்தும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.